அன்பாண்டவர்களே, சோத்துல உப்பில்ல, சோத்துப்பியான் முகத்துக்கு போகுது, அந்த அளவு ரோஷம் வருது. நான் கேட்கிறேன், என்னுடைய மனைவி படம் பார்க்கிறாள் என்பது ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் ரோஷத்தை கொண்டு வந்ததா? படம் பார்க்கிறது சாதாரணமான பிரச்சனையா? ஏண்ட மனைவி அடுத்த ஆம்புளைய அரைக்குறைய ஆடையோடு பார்க்கிறாள்டா, இதை பார்த்து ரோஷம் கெட்ட ஆண்களாக நானும் நீங்களும் இருந்தால் எப்படிங்க அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கலாம்? நான் கேட்கிறேன். போன் இன்றைக்கு எல்லார கையிலையும் நரகத்துக்கு போறதுக்கு லேசான வழியா போச்சு. இது சுவர்க்கத்துக்கு ஆழமா கொண்டு போகும், ஆனா நம்ம நரகத்துக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். போன்ல அடுத்த ஆணுடைய காட்சியை போட்டு தண்ட கொஞ்சாதிக்கு காட்டுற அளவுக்கு ரோஷம் கெட்டு போயிருக்குதுண்டா, நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனைவி நாடகம் பார்க்கிறாள், மனைவி நாடகம் பார்க்கிறாள், அவள் குர்ஆன் ஓதுவதில்லை, அவளுக்கு புகாரி தெரியாது, அவளுக்கு முஸ்லிம் தெரியாது, அவளுக்கு திக்ர் தெரியாது, அவளுக்கு ஸலவாத் தெரியாது. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, ஒன்றை கேட்கிறேன், உங்களுடைய மனைவிமாருக்கு ஸலாத் இப்ராஹிமியா தெரியுமா? நபிகளாருக்கு எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பது பரிபூரணமாக தெரியுமா? தொழுகையில் அத்தையாத்தில் அதுவும் மண்ணா போயிருக்கும். சிலர் அத்தையாத்த பாடமாக்கினவங்க ஸலவாத்த பாடமாக்கி வச்சிருப்பாங்க. நபிகளாருக்கு ஸலவாத்து சொல்லுங்க எப்படி சொல்லணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அத்தஹியாத்துல வாரதான் ஸலவாத்து. அந்த அளவுக்கு ஸலவாத்தோடு தொடர்பில்லாத சமூகம். ஆண்களாக உங்களை விழித்து கேட்கின்றேன், நபிகளாரின் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் ஸலவாத்து சொல்கிற முறையை படித்திருக்கிறோமா? ஆனா பாட்டு தெரியுமா? கதை தெரியுமா? படத்துல வார ஸ்டோரி தெரியுமா? அந்த நடிகனை தெரியுமா? இந்த நடிகையை தெரியுமா? நான் கேட்கிறேன், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே மனசை தொட்டு சொல்லுங்கள். சென்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு எந்த நடிகையிட பேர்ல உடுப்பு வந்துச்சு உடனே சொல்லுவாங்க. உங்களோட உம்மமாருக்கும் மாமிமாருக்கும் சாரி வாங்கி கொடுக்கணும். எந்த நாடகத்தில பேர்ல சாரி வந்துச்சுன்னு கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. நபிகளாரின் மீது ஸலவாத். ஏன் அந்த அளவு படம் பார்க்கின்றோம், நாடகம் பார்க்கின்றோம், கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்கிறோம்? கோபம் வரக்கூடாதா? ரோஷம் வரக்கூடாதா? நபிகளா சொன்னாங்க தானே, அதான் சத்தம் கேட்ட பிறகு ஃபஸல்லு அலைய, என் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்லுங்கள். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், என் மீது யார் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவன் மீது அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். வாங்குக்கு பின்னால கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸலவாத்து சொன்னால், பிள்ளை குட்டிகளையும் சேர்த்துக் கொண்டு ஸலவாத்து சொன்னால், அல்லாஹு அக்பர், 10 விடுத்தம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த குடும்பம் மாறுமே சகோதரர்களே. ஆனா எங்கட கொஞ்சாதிமார் அசர் தொழுதுட்டு நாடகத்துக்கு உட்கார்ந்தா மக்ரிபு பாங்கும் இல்ல, இஷா பாங்கும் இல்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு